உங்கள் பணத்துடன் ஒரு சூட்கேஸ் பெற முடியும். ஆனால் நீங்கள் எனக்காக துபாய் சாக்லேட்டை சமைத்தால் எவருக்கும் இதற்கான பட்ஜெட் வேறுபடும். அலெக்ஸ் $1 மொத்தத்தில் சாக்லேட்டை சமைப்பார். இங்கு அதிக பொருட்கள் கிடையாது, உங்களுக்கு தெரியுமே. En durder har rekord for. Gurs vi tra on terker wirrolers. Transmax Zaira America dollar, Kursu Dansil, Cyrus. The Russian that keep its Swaras in outfit. So let's start with that, but you dance and do. அது ஒரு விந்தையான யோசனை. நாம் சாக்லேட்டை எடுத்துக்கொள்கிறோம். அப்படியே இப்போது அதை அச்சில் வைத்து விடுகிறோம். சாக்லேட் கட்டிகளை பரப்பவும். இப்போது அதை ஹேர் ட்ரையரில் ஊறுக விடுகிறோம். இதோ இது. நன்று. எனக்கு தேவைப்பட்ட ஒன்றிதான். அப்படியா அலெக்ஸ், அதை எடுத்துக்கோ. சரி, இது எனக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். எனக்கு எனது சிகப்பு சாக்லேட்டை உருக செய்கிறேன். வாவ், அது அவ்வளவு விரைவாக இருந்தது. Rangers rewards chocolate just for the king is. Word and sure of Leishla is Sudat Showesi and Slay the philosopher. நம்ம இப்போ தூண்ல இருந்து சாக்லேட் நிரப்புறோம். நிஷ்மே ராஜரிக்கும் வெண்டுலா இருக்கலாம். இந்த ஸ்மார்ட்ஸ் அதை ஒழிஞ்சு விடார். and it's பயந்துக்கலாம். எந்திரவர் நீத நிச்சயம் எடுத்து அச்சு அடிகள் ஊத்துங்கள். ஒரே மட்டமான படலம். இப்போது நான் அனைத்தையும் உறைய வேண்டும். நான் ஜானிடமிருந்து ஸ்ப்ரேட் ஹாரிக்கலாம். நீ என்ன பண்ற அலெக்ஸ்? இது நியாயமில்லை. இது துபாய் சாக்லேட் சி ஒரு ஸ்டெமிஸ் பீஸ்ட் எடுத்துக்கொள்கிறோம். அதில் பிஸ்தா சுவையான கடைசி மாவு இருக்கின்றன. ஆஹா, இது மிகவும் ருசியானதுதான். அப்போது வீக்கெண்ட் மாவை சாக்லேட்டை ஊற்றுன்றோம். அழகாகவே உள்ளது. நான் நிறைவு செய்ய பிங்க் நுடெல்லா பயன்படுத்துகிறேன். அதை விட அதிகம் அது போதும். இப்போது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கொடி சாக்லேட்டை ஊற்றுகிறோம். ஓ, எனக்கு வேறு ஒரு யோசனை உண்டு. நான் கந்தலா மிட்டாய் செய்யலாம். அதற்காக என்னிடம் ஒரு இயந்திரம் இருக்கிறது மற்றும் சர்க்கரை இருக்கிறது. நாம் சர்க்கரை உள்ளே ஊற்ற வேண்டும். தற்போது கந்தலா மிட்டாயை ஒரு குச்சியில் சுழற்றுகிறோம். சாப்பிடிய பாயசி பிடித்தவன் அப்படின்னு யாரும் எனக்கு சொல்லல. நான் பருத்தி மிட்டாய் செய்தேன். சாக்லேட்டின் உள்ள மாத்தி கொண்டேன். ஆமாம், சுவையா இருக்குது. அப்படியே வச்சு திரும்பி சாக்லேட்டை மேலே ஊத்துறோம். பெரியது. நான் தங்கத்தை தேவைப்படும். நான் இதை சோலையில் உரைக்க விரைச்சி அரைக்கி உதவி கொண்டு பட்டாசு போடுவேன். ஆஹா, வரீங்க, பொன் தூள் வருது. இந்த சாக்லேட் முழுவதும் தெளிக்கவும். காடிக்கு வந்துட்டாய். இந்த சாக்லேட்டை சுவைச்சு பார்க்கவும். ஆமா, நீங்கள் அதை ரொம்ப வேகமாக செய்துள்ளீர்கள். மேக்ஸ் உடன் தொடங்குவதேன். எப்படி தூண்டுவது? சரி, நான் அதை உடைத்துக் கொள்கிறேன். சரி, நுடெல்லா நிரப்பு. இது ஒரு சிறந்த யோசனை. அற்புதமாக உருவமானது. மேக்ஸ், நீ வேலை செய்தாய். உன் சக ஊழியர்கள் என்ன செய்தார்கள்? நான் சுவையான சாக்லேட்டும் பெற்றேன். சவைந்து பாருங்கள். நிச்சயமாக. பிஸ்தா நிரப்புதல் பாரம்பரிய துபாய் சாக்லேட். அலெக்ஸ், $1 என்ன பண்ணாரு? ஓ, அதில் பருதி கட்டி இருக்கிறது. ருசிகரமாக உள்ளது. அலெக்ஸ், நீ நன்றாக செய்தாய். உங்க பரிசை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆஹா, என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. நண்பர்களே, நான் வென்றேன். உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை? நான் இதை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். ஜேன் $1 சமைக்கிறார். மேக்ஸ் $100 சமைப்பார். இங்கு சேர்த்துப்படுத்தப்படும் பொருட்கள் ஏற்கனவே சிறப்பாக உள்ளன. மாலமான் அலெக்ஸ் இப்போது $1000 சமைக்கிறார். அற்புதம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மேலும் அது இருக்கும். ஒரு மில்க் ஷேக். நான் காத்து கொண்டிருப்பேன். என்னிடம் ஒரு உண்பழம் இருக்கும். சரி, அத ஒரு போன கரண்டியால் மசிக்கலாம். ஆஹா, அப்படியே இது வேலை செய்கிறதுன்னு நினைக்கிறேன். ஒரு கோப்பையில் ஊற்றி விடுவோம். அது ரோம் ருசிக்குமாறு மாறலையே. சரி,
எங்களுடைய காக்டெயில் ரொம்ப மலிவு. முழுமையில் ருசிக்கூடிய காக்டெயில் எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுகின்றேன். ஸ்ட்ராபெரிகளை பிளெண்டரில் பாலை சேர்த்து ஊத்து. இப்போது அதை ஆன் செய்து எல்லாவற்றையும் சேர்த்து கலக்கவும். மிக சிறப்பு. பல்வேறு கனி கலவை கொண்டு நான் கலவை செய்ய விரும்புகிறேன். அதில் ஸ்ட்ராபெரி, திராட்சை மற்றும் நீலக்கொடை இருக்கும். நாம் எல்லாவற்றையும் கிரீம் கொண்டு அலங்கரித்து மேலே வண்ணமிகு தூவல் ஒரு சிறிது பொறுக்க வேண்டும். The cocktail shall be certain fructose sugars conduct. That seal after stragged put of fruity. உங்களிடம் நிச்சயமாக அது இல்லை. ஆஹா, மிகவும் குளிர்ச்சி. அவனுக்கு 3 காக்டெயில்கள் உள்ளன. சரி, இது அவனது வெற்றியின் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. எனக்கு தொடர்ந்து கழிப்பறை திரைமறைக்காக காக்டெயில் குழாயை போல கழுவும் திரையாக செய்கிறேன். ஏன் இது ரசியம் போல் இருக்கின்றது? இன்றைய எங்க ஐஸ்கிரீம் தேவைப்படும். ஜனமேற்றது உண்மை சுவைய கிளாஸ் ஒன்றைக்கு மாத்திக்கொள்ளுங்க. பச்சா ஐஸ்கிரீமை ஊர்க்க முகப்பரை பயன்படுத்தி சூடுபடுத்துங்க. இது எனது காக்டெயில் டுவெட்டியா இருக்கு. இப்போது மேல் கிரீம் மற்றும் பல நல்லவற்றுடன் அலங்கரிக்கவும். பிஸ்கட், சாக்லேட், நிறைய காம்பளி அலங்காரங்களை செய்ய விரும்புகிறேன். 5 வினாடிகள். அழகாகத்தான் வந்திருக்கிறது இல்லையா? குளிராக சேஃப் வர்றார். நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் பெருமைப்பட்டு சொல்லுங்க. மேக்ஸ்க்கு 3 காக்டெயில்ஸ் இருக்கு. முதல்வதை முயற்சிக்கலாம். ரொம்ப ருசி. இரண்டாவது ஒன்று அருமை. மூன்றாவது கெட்ட வார்த்தை இல்லை. மேக்ஸ், நீங்க நல்லாக பண்ணீங்க. நன்றி சேஃப். ஜெயினின் ஹோட்டின் ஃப்ரிட்ஜ் நீ என்ன பண்ணா ஆஃப் காகிதோ. ஐயோ, நான் இதை பொறுக்கவே விரும்பல. ஜெயின், நீங்கள் செய்ய வேண்டும். இது உண்மையில் ருசியாக உள்ளது. சரி, நீ இன்சிஸ்ட் வைக்கிறாய் என்றால். ஓ செஃப், அது என்ன? நீ என்ன பண்ணிருக்கோ என்று பார்க்கலாம் அலெக்ஸ். மேல் பகுதியில குக்கீஸும் மற்ற சில சாக்லேட் விஷயங்களும் இருக்கின்றன. அற்புதம். அந்த டியூனை பாருங்கள். காக்டெயில் அற்புதமாக இருக்கிறது. நல்லாகவே செய்துவிட்டார். நீங்கள் சீரியஸா? ஆம், நான் 2வது வெற்றி. நண்பர்களே, என்னை பற்றி கொள்ள வேண்டாம். என்ன? இல்லை, எனக்கு $1 மதிப்புள்ள பொருட்கள் இருக்கிறதா? இது சாமானியமானது இல்லை. இப்போது நான் 100 இருக்கிறேன். மோசமானது இல்லை. எனக்கு தேவையான அனைத்தும் இங்கே உள்ளது. என்னிடம் $1000 இருக்கிறது. வாவ், இத்தனை விதமான உணவுகளை இதுவரை பார்த்ததில்லை. வேறொரு பணியை உருவாக்கி இருக்கணும். ஆனால் நான் மறந்து போனேன். எங்கே இருக்கின்றது? முட்டை இல்லை. முட்டை எங்கே? சரி, இதுவே தான். ஒரே ஒண்ணுதான். ஆமா, சரி, அதை உடைக்கும். இது ரொம்ப அருவருப்பா இருக்குது. அதில் சிப்பி கொஞ்சம் உள்ளது. ஆனால் சரி, அடுப்பை அதிகபட்சத்திற்கு போட்டுவிடு. போருங்கள், நான் அடியோசையில உடைத்து விட்டேன். முடியாது, வானலியில் தீ உள்ளது. அதை எப்படி அணைக்குவது? இல்லை, இப்போது எல்லாம் எரிந்துவிட போகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் அதை உடனே அணைக்க வேண்டும். சரி, $400 ஸ்கிராம்பிள்டு முட்டை செய்ய தொடங்குவேன். இதில் ஏதாவது சிக்கலாகவில்லை. 2 முட்டைகளை வானலியில் உடைப்போம். சாசேஜையும் வேகனையும் பரப்பி அதை பொரிப்போம். நான் முட்டையின் வெள்ளையை மஞ்சளில் இருந்து பிரிக்க முடிவு செய்தேன். இப்பொழுது சிவப்பு நிறத்தை சேர்க்கவும். நாங்கள் அதை ஒரு உருளாக்கி உருட்டுகிறோம். அதை பிளேட்ல வைக்கலாமா? அதுக்கு மஸ்டார்டையை அலங்கரிக்கவும். நாங்கள் தயாராக உள்ளோம். என்னால் இன்னும் மூளறுகின்றது சமையல்காரர். ஆனால் நான் தயாராக இருக்கிறேன். சரி, இதை முயற்சிப்போம். ஆனால் இதை சாப்பிட முடியாது. இது எரிந்து விட்டது. என்ன இருக்கிறது அங்கே? அது வெறுக்கத்தக்கது. எரிந்த முட்டைகோசை தள்ளுங்கள். ஜேன், நீ என்ன செய்தாய்? சரி, இது அழகாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். சுவையானது. பெண் சில சிறு தக்காளி சேர்க்கலாம். இல்லைங்க? அன்றி செப், நான் முயற்சி செய்தேன். சரி, நீ என்ன வைத்திருக்கிறாய் என்பதை பார்ப்போம். எனக்கு ஆங்கில சமையல் அதிகம் பிடிக்கும். அருமையாக தெரிகிறது. நல்லாவே ஒன்ன சென்று ஜேன் வென்று விட்டார். எவ்வளவு எதிர்பாராததா இருக்கிறது.
Right, Zarin Verdi was just right. Alex, what about it? New $1 million for the Red League. வா அருமை. அவர் திரும்பி வந்தாரா? ஆனால் எப்படி? நீங்கள் எப்போதும் என்னை பண்பு மாறி பார்ப்பது ஏன்? ஓ ஓ நான் ஓட வேண்டும் என நினைக்கிறேன். பத்தவை இருந்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நிறுத்து. ஓ, அலெக்ஸ் சில டாலர்களை களைந்து விட்டார். நான் அதை என்னிடம் எடுத்துக்கொள்கிறேன். ஆர்க். நம்மால் கூடுதல் கருவிகளை ஆர்டர் செய்ய வேண்டும், இல்லையெனில் நகங்களால் அடிக்க வேண்டும். ஓ, அது கொஞ்சம் அழுத்தப்பட்டிருக்கிறது. அருமை. இப்போது இவையெல்லாம் ஸ்டைலான கருவிகள். உங்களுக்கே திருப்புகள் பல வண்ணங்களில் கிடைத்துள்ளன. உங்களுக்கு பிடிக்கும் வண்ணங்கள். உங்கள் புதிய அறையை கட்ட ஆரம்பிக்கலாம். எல்லாம் மிகவும் குளுமையாக உள்ளது. முடிவை பார்க்க ஆவலுடன் இருக்கிறேன். உங்களின் குழுவின வேலை மிகவும் திருப்திகரமாக உள்ளது. கருவி பயன்படுத்தினால் கவனம் அவசியம். பெண்களே, இது உங்களுக்கு சரியான வீடு. ஆமாம், நடனத்திற்கான நேரம். 1 நிமிடம். இன்னும் பெட்டிகள் உள்ளன. உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். வா, எனக்கு நீல இரைச்சல் நிறைந்த ஒரு வாளி கிடைத்தது. எனக்கு ஒரு பெயிண்ட் ரோலரும் இருக்கிறது. எனக்கு அருமையான பிங்க் பெயிண்டும் இருக்கிறது. ஒரு பெயிண்ட் பிரஷ் மற்றும் பெயிண்ட் வாங்கி வையுங்கள். அப்போ அதிரடியாக ஆரம்பிக்கலாம். மியா தனது அறையை முழுவதும் பச்சையாக மாற்றப் போகிறாள் என்பதை ஏற்கனவே அறிவாள். ஜூலியின் அறை நீல நிறமாக இருக்கும். ஓஹோ, நிறம் எங்கள் மேல் எல்லாம் விழவிடாதீர்கள். இது குளிர்ச்சியாக இருக்கும். நிக்கோலின் அறை தெளிவாக மஞ்சள் நிறமாக இருக்கிறது. அட்டகாசம். பிரிட்டனியின் அறை அழகான இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. உங்களின் அறைகள் அருமையாக இருக்கின்றன. முன்னேறுவோம். என் அறை மிகவும் காலியாக உள்ளது. கண்டிப்பாக சில அலங்காரம் தேவை. இதற்காக எனக்கு சிறந்த பொருத்தம் இருக்கிறது. ஓ, மிஸ்டர் கிளாக், நீங்கள் இந்த சுவற்றில் அற்புதமாக தோன்றுவீர்கள். ஒரு மலருடன். மேலும் என்னுடைய யூகுலேலியை மறக்கவில்லை. அதையும் சுவரில் தொங்க வைப்பேன். கடல் நத்தி, சில மற்றும் கடற்கரையிலிருந்து நிறைய கற்கள். அது எப்போதும் கடல், சூரியன் மற்றும் கோடை நினைவுகளை தரும். என்னுடைய அனைத்து விருப்பமான வாத்துக்குட்டிகள் இங்கே வசிப்பார்கள். என்னுடைய சிப்பி சேகரிப்போம். நான் நிரப்பக்கூடிய சுற்றகத்தில் இருந்து செய்யப்பட்ட ஒரு நாற்காலி கண்டிப்பாக வேண்டும் என்று நினைக்கிறேன். இது சிறந்தது. இப்போது என் அழகான அறையில் சோர்வு தீர்த்து மகிழ்வதற்கான நேரம். ஜூலி, வணக்கம். நிக்கோல் அவர் செல்ஃப்க்கு மிக்க குழுவுமான ஒரு அறை தந்தார். நானும் ஏதாவது குழுவுமா செய்ய விரும்புகிறேன். எனது ஆயுதங்களுக்கான ஹோல்டர்களை குசும்பில் பத்தி தொங்க விடுவது அவசியம். நான் இன்னும் பெரியதொன்றை வைத்திருக்கிறேன். பரிசுத்தம். இந்த சுத்தி கேரி 2 மைக்ராஃப்ட் படங்கள் சுவர்களில் அழகாக இருக்கும். சரியானது. 2 பொம்மைகள். எனக்கு எப்போது வேண்டுமானாலும் ஓய்வெடுக்க முடியும். நாங்கள் தரையில் ஒரு மென்மையான பாய் போடுவோம். மேலும் ஒரு டைனமிட் மேசை. எங்களுக்கு சிலவற்றை தேவை. மற்றும் எனது நண்பர் பீட், அவன் சுவாரஸ்யமாக இருக்கிறார். அருமை. நான் பெரிய மூட்டை ஆசனத்தில் உட்காரப் போகிறேன். பிரிட்டனி, வணக்கம். வாவ், பெண்கள் தங்கள் அறைகளை அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டனர். அப்படி என்றால் நான் அதிசயான அழகான ஒன்றை பண்ண போகிறேன். ஒரு ரோஜா நிற வகையை மற்றும் சில இதயம் வடிவ மாலைச்சரங்கள். வாவ், அருமையான சில மேகங்கள். நீங்கள் ஈவாலில் இருப்பீர்கள். ஓ, ஒரு சிட்டுக்குருவி. அது மிகவும் அழகாக இருக்கிறது. வாங்க, நீங்கள் இங்கே இருப்பீர்கள். எனக்கு ஒரு நைட் ஸ்டாண்ட் தேவைப்படும். இல்லாவிட்டால் நான் என்ன செய்ய போகிறேன்? சிறந்த சில பொருட்கள் இருக்கின்றன. அங்கே எனது பூரண உலகத்தை உருவாக்கினேன். இந்த அறை மிகவும் அழகாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு யோசனை உருவாக்குகிறேன். நீல்பாய் ஒரு புல்வெளியை வைப்பேன். மற்றனுக்கு நகிலி பசும்புல். பந்துகள் அருமை. ஆஹா, என்னுடைய அறையில் கச்சிதமாக ஒரு லியோனா இருக்க வேண்டும். இங்கே இன்னும் சில அலங்காரங்கள் மற்றும் சில மேடைகள் இருக்கின்றன. நாங்கள் இங்கு சில பொம்மைகளை வைக்கலாம். மேலும் சில சேத்த பிளாண்ட். இந்த இடத்தை காணுங்கள். அது எண்ணெய் போல உள்ளது. மேலும் சில பிளாஸ்டிக் செடிகள் மற்றும் ஒரு பச்சை சாய்வு தோணி. இதுல நீங்கள் ஓய்வெடுக்கலாம். இதை காட்டுகிறேன் இப்போதே.
அறை செயல்பாடு. வாவ், உங்களின் அறைகள் மிகவும் அழகாக இருக்கின்றன. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொள்கிறேன். என்னுடைய பேரி தோழி லிலோ இப்போது ஓய்வெடுக்க விரும்புகிறாள். உங்களுக்கு என் அறையில் ஒரு சிறிய வீடு செய்தேன். அப்பா, அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். உன் முடியை ஒதுக்க லெட் மீ. ஓ, எனது மிகவும் பிடித்த பூனை. உனக்கு பிடிக்கிறதா? நான் உங்களுக்கு விளையாட சிறிது நேரம் வழங்கினால் எப்படி இருக்கும்? பாருங்கள், என்னிடம் ஒரு இறகு உள்ளது. பிரிட்னி மற்றும் லீலோ மிக அழகாக இருக்கிறார்கள். என்னிடம் செல்ல பிராணி இல்லை. என்னிடம் மிக அழகான ஓர்மொழி இருக்கிறது. அது செடிகளுடன் கலந்து எனக்கு தெரியாமலேயே இருந்தது. உங்கள் வீட்டுக்கே திரும்பி வாருங்கள். இங்கே உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என உறுதியாக நினைக்கிறேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். உன்னை கண்டு திருப்தி அடைய முடியவில்லை. அடே, என் செல்லம் எங்கே? ஒரு நிமிடம். எனக்கே ஒரு அழகான நாய் இருக்கிறதே, அதை பாருங்க. அது என் நம்பிக்கையான நண்பன் ஸ்டார் கேசர். இதோ அதன் ஸ்கர்ட் பார்த்து பாருங்க. மேலும் எனக்கும் ஒரு செல்லம் இருக்கு. எனது குளிர்ந்த சார்லி சந்தோஷமாக இருக்கிறான். சார்லி, அவன் பேசவும் முடியும். சார்லி, நீ எப்படி பேசுவாய் என காண்பி. ஹாய். ஓ சார்லி, என்னை கோபப்படுத்தாதே. உங்களுக்கு மிகவும் அழகான செல்லப்பிராணிகள் இருக்கின்றன. எனது அழகான அறையில் உங்களுக்கு நிறைய புகைப்படங்களை எடுக்கும் ஆசை வரும். ஹே, எனக்கு பசிக்கிறது. நான் மாக்ஸி. நீ ப்ராபியனை ஆர்டர் செய்ய வேண்டும். ஓ நன்றி, அதிரடியான வேகத்தில் வந்துச்சு. ஓ, என் பொழுதுபோக்கு பை. அது யார்? உங்களுக்கு பசிக்கிறதா? நானும். சரி, பகிர்வதற்கு நான் தயார். நான் இன்னும் என்ன வைத்திருக்கிறேன்? சரி, அது ஒரு பாக்கர் மற்றும் அது நீளமாக உள்ளது. ஜூலி, நீ என்கிட்ட இருந்த பர்கரை எடுக்க விரும்புகிறாயா? ஆஹா, நான் இன்றைக்கு சாப்பிட போகிறேனா? சரி. ஆஹா, எனக்கு பக்கோடை கிடைத்தது. அதை இப்போதே சுவைக்கிறேன். இதுவும் நீளமாக இருக்கிறது. அங்கே இன்னும் ஏதோ இருக்கிறது. நகெட்ஸ். நாம் சீக்கிரம் செயல்பட வேண்டும். ஓ, அதென்ன? ஏன்? சரி, இதை எடுத்து செல்வேன். சாப்பிடுவதற்கு ஆர்வத்துடன். என்னிடம் வேற ஏதாவது இருக்கிறதா? வீக்கோ, என்ன? பூண்டு சாஸ். சரி, அதை கையில் எடுத்து பார்ப்போம். இல்ல, எனக்கு இது பிடிக்கல. எல்லாரும் எதையாவது சாப்பிடுகிறார்கள். நானும் களைப்பில்லாமல் இருக்கிறேன். எலக்ட்ரிக் கிதார். நிக்கோல் கித்தார் வாசிக்க முடிவு செய்தார். அதற்கு பிறகு நான் ஒரு விருந்துக்கு திட்டமிடுகிறேன். எனக்கு இசைக்காக ஒரு ஸ்பீக்கரும் ஒரு அருமையான டிஸ்கோ பந்து உள்ளது. எல்லோரும் நட டான்ஸ். என்ன சாமி, அந்த சத்தம் யார் செய்கிறது? மியா. பாட்டி நடக்கிறது. அப்பா, பெண்களே, நீங்கள் என் பாட்டிக்கு தானே வந்திருக்கிறீர்கள். நாம் அனைவரும் சேர்ந்து ஆடுவோம். என்னை வரை யாரும் எழவில்லை. சரி, நான் உங்களுக்கு சில மிக செம்ம மியூசிக் காட்ட போகிறேன். நான் எனது ஸ்பீக்கரை எடுத்து எனது எலக்ட்ரிக் கிட்டாரை இணைத்து நாங்கள் ஒரு அருமையான விஷயம் வாசிக்க போகிறோம். அந்த பெண்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். வாவ், அழகா இருக்குது. நிக்கோலிடம் கூட போவோம். என் ரொம்ப பிடிச்ச பாடல். ரொம்ப குளிர். போயிட்டு வரேன். அவங்க எல்லோரும் நிகோல் கிட்ட போயிட்டாங்களா? நான் ஒன்னாக தான் இருக்கேன். இப்போ எனக்கு கேக் செய்யணும். நான் இதை பொறுத்தவரை மிகச் சிறப்பாக இருக்க போகிறேன். எல்லாம் பச்சையாக இருக்கும். ஓ, அதுவென்பது அழகாக இருக்கிறது. கிரீம் தான். வா வா, மற்றொரு அடுக்கு. ஹே, கலர் போச்சா? ஓ, நான் இன்னும் எடுத்து வரேன். மியா எங்கே சென்றாள்? அவள் அங்கே என்ன செய்கிறாள்? ஓ, மிக்கி. இந்த கிட்க்கு கண்டிப்பாக எனது சொந்த ஸ்டைலை சேர்க்கிறேன். வாவ், சரி, சற்றே பிங்க் வண்ணம் சேர்த்தால் நிச்சயமாக அழகாக இருக்கும். இது அழகாக இருக்கிறது. மியா அதை விரும்புவாள். வாவ், அவர்களது கண்டனையில் கேக் பண்ணுகிறார்கள். என்னால் முழுமையாக நேசிக்க முடியாது. இதோ பாருங்கள், அவளை நாங்கள் ஒரு பிடியுங்கள். கேக் சேர்க்கிறோம். ஓ, இதோ ஒரு குளிர் யோசனை. அதை உருவாக்க விரும்புகிறேன். இங்கே கொஞ்சம் மஞ்சள் வண்ணம் தேவைப்படும். நான் இறுதியாக பெற்றேன். என்ன? கேக் ஏன் முடிந்து விட்டது? சரி,
அதை முயன்று பார்ப்போம். என்ன? நீங்கள் என்ன இல்லாமல் கேட்க முடித்தீர்களா? நான் அதை முழுதும் பச்சையாகவே விரும்பினேன், ஆனால் இது ருசியானதாக தெரிகிறது. நாம் அதை சேர்ந்தே முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது. எவ்வளவு அழகான விளையாட்டு கிடைத்துள்ளது. என்ன பிரச்சனை? ஓ, எனது போன் சார்ஜ் ஆகாமல் போயிற்று. பாவம், நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். எனது போனே சார்ஜ் ஆகாமல் உள்ளது. ஓ ஆமா, என் கையில் எக்ஸ்பாக்ஸ் இருக்கிறது. என் QSJ பெயர்களை பார். மியா, நீ என்னோட சேர்ந்து விளையாட வேண்டுமா? ஓ சரி, நம்மால் சேர்ந்து விளையாடலாம். இது ஒரே சூப்பர் கேம். நான் இதுக்கு சாம்பியன். நான் உன்னை உடனே வெல்லவும். போடா. வாவ், நீ ஒரு திட்டக்காரர். அந்த நண்பிகள் அங்கே விளையாடுகிறார்களா? நானும் அவர்களிடம் செல்ல விரும்புகிறேன். நாங்கள் விரும்புகிறோம், ஆனால் எங்களிடம் 2 கேம் பேட்ஸ் மட்டும் உள்ளது. ஓ சரி, எனக்கும் விளையாட ஒரு சில பொருட்கள் இருக்கின்றன, ஆனால் எனக்கு கான்சோல் இல்லை. எனக்கு வர்ச்சுவல் ரியாலிட்டி கண்ணாடி இருக்கின்றது. ஜூலி, இங்கே வா. இந்த இடங்கள் அதியாச்சி. என்ன பெண்கள் என்ன செய்கிறாங்க? போய் பாப்போமா? ஒன்னா விளையாட பரவாயில்லையா? ஆனா நமக்கு 2 மட்டுமே இருக்கிறது. மன்னிக்கவும், நாங்கள் எதையும் வழங்க முடியாது. என்ன? சரி, திரும்ப போகலாம். இங்கிருந்து எட்டி போ. நீங்கள் விளையாட விரும்புகிறீர்களா? நான் விரும்பவில்லை. நண்பர்களே, உங்களுக்கான எனது தொடக்க பணியாக பொம்மையின் வடிவில் ஒரு கேக் செய்ய வேண்டும். உங்கள் விருப்ப புத்தகங்கள் மற்றும் தோற்றங்களிலிருந்து உங்கள் விருப்பமுள்ள ராஜகுமாரியை தேர்வு செய்யலாம். சரி, நீங்கள் தயார் என்றால் தொடங்கலாம். அங்கே நாம் செல்கிறோம். இல்லை, அங்கே நாம் செல்கிறோம். சரி, அடுத்தது நமக்கு ஒரு பானை மற்றும் டொக்கோலேட் தேவையாகும். மேலும் நான் சுவை குதிரைக்கட்டையை பயன்படுத்துவேன். அதை ஒரு பானையில் வைக்கிறேன். கொஞ்சம் மாவு, பின்னர் ஒரு பெருப்பாட்டையை எடுத்து குழைக்கிறேன். என் ஓச்சிக்கு ஆல்ரெடி ரோம்ஹா சியாசி சு அது ஒன்று யூலு ಗಲಸುದ ಇರರವಗಿ 10 ಟೋನ್ ಕ್ಯಾರಮಲೈ ಐಟಿ ಓವರ್ ದ ಕೇಕ್. பிறகு சாக்லேட்டில் சில மாவு சேர்த்து அதை கலக்குகிறேன். அது சாக்லேட் மாவாக மாறியிருக்கிறது. அதை உருட்ட வேண்டும். சரியாகிறது. நான் இதிலிருந்து ஒரு பொம்மையின் ஆடையை கடிக்கும். வா, இந்த போடையை காண்க. அற்புதமானது. சில விவரங்கள், சில சாக்லேட் மணிகள் மற்றும் சாக்லேட் இறக்கைகள். ஹோம், அடுத்தது என்ன? சரி, நாங்கள் மேலும் சாக்லேட் சேர்க்க போகிறோம். இது சிறந்த உடையாக இருக்கும். ஆஹா, இதை பார்ப்போம். என்ன மெலிசா, உன்னால் என்னை செய்ய முடியும்? ஓ பரவாயில்ல. அப்பா, பப்பா மாவை எடுத்துக்கொள்கிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. எல்லாம் இனம் கொஞ்சம் பிங்காக இருக்கும். விவரங்கள் கொண்டடையிலும். அடடா, மேலும் கம்மை துளிக்கலாம். இது மிகவும் ருசியாக உள்ளது மற்றும் பெரிய குமிழிகள் உருவாக்குகிறது. ஓ, இது மிகவும் நன்றாக வாசிக்கிறது. அற்புதம். அருமையே, மிகவும் அழகாக இருக்கிறது. எனக்கு பிடித்து விட்டது. டைரா, இதை பாரு. அன்னிக்கவும், என் சாக்லேட் இளவரசியை விட எண்ணம் செல்லவில்லை. இது அழகாக இருக்கிறது. ஓ சமையல்காரரே, பாருங்கள். ஆர்ப்போம். டைரா, உங்கள் பொம்மை அருமையாக இருக்கின்றது. ஒரு துண்டு வெட்டுவோம். வா, மென்பா நடுக்கு. எனக்கு சாக்லேட் கேக் மிகவும் பிடிக்கும். என்ன இருக்கிறது? சாக்லேட் சிறகுகள். அருமை. இப்போது மெலிசாவின் முறை. ஒரு துண்டை வெட்டுதல். வாவ், மெலிசாவின் கேக் இளஞ்சிவப்பு. சுவைத்தேன். ருசியானது. நாங்கள் சில புயல்களையும் உருவாக்கலாம். மற்றும் வெற்றியாளர் மெலிசா.
நான் உங்களுக்கு கூறினேன். பெண்களே, நிறுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த பணி கொட்டகையின் வடிவில் ஒரு கேக் உருவாக்குங்கள். எனக்கு தோன்றுகிறது அனைவரிடமும் நிறைய கேக் ஹப்பர்கள் உள்ளன. வேலைக்கு செல்லுங்கள். சரி, எனக்கு இதை கையாள முடியும். ஐரா, அவள் என்ன செய்கிறாள்? அடா, போகாதே. சரி, எதுவாக இருந்தாலும் இளஞ்சிவப்பு பொலிவேந்திருக்கு. இதுல பூர்த்தியுற வரையப்பட வேண்டியிருக்கு. அடுத்து வஃபில் கோனைக் எடுத்து அது தங்கம் படியும் வேண்டும். ஆர்ஹா, எனக்கு இது ஏற்கனவே பிடித்து விட்டது. நல்லா இருக்கு. பாருங்கள், அது ஒரு சாக்லேட் கோபுரம். சில விவரங்களை சேர்க்கின்றோம். சூப்பர். சரி, வாயவ். மேலும் மர்ஷ்மெலோக்கள் அதிவேகமாக ருசிக்கிறதே. எனக்கு இது பிடிக்கும். நான் பழக்கம் பால்கான் சாக்லேட்டை ஏற்கனவே உருக்கிவிட்டேன். என் சொரியை குதிரை வடிவமாக நிரப்புவது நன்றாக உள்ளது. வாவ், இது மிகவும் அழகாக இருக்கு. இதற்கு சில நிறங்களை சேர்ப்போம். வெள்ளையும் தங்கமும் பாராட்டத்தக்கது. பார்வதனை கேக்கிற்குள் சேர்த்து விடுகிறேன். ஹே, ஓ மெலிசா, என்னை அல்னஸ் விடு. அடுத்தது கீழ்ப்பகுதியை பிங்க் கோடுகளால் அலங்கரிக்கிறேன். மேலே குதிரைகளுடன் ஒரு கரிசல் இருக்கும். இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், நான் ஒரு விஷயம் மட்டும் தன்னிச்சையாகவே நிச்சயம். மெலிசா என்னை மிஞ்ச முடியாது. உண்மையில் எனது வெறித்தனமாக இருக்கும். நான் சில பருத்தி இனிப்பு சேர்க்க போகிறேன். அது உண்மையில் பெரிய கோட்டை. சமையலாளர் எனக்கு பெருமிதமானவர். அங்கே அவரை பாருங்கள். என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அழகே, நீங்கள் மிகுந்த முயற்சி செய்தீர்கள். ஒன்று மற்றொன்றை விட சிறந்தது. மெலிசாவின் கேக் மூலம் தொடங்க விரும்புகிறேன். வாடை நிறைந்த கிரீம் தானா? சுவையாக உள்ளது. கோபுரம் சாப்பிட ஏற்றதா? ஓ ஆம், இது அற்புதம். இப்போது டைராவின் பாரம். நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? டைரா, உன் கேக் கூட அருமைதான். மிக மிக நல்லது. குதிரைகள் சாப்பிடக்கூடியவையா? வெள்ளை சாக்லேட். அற்புதம். டைரா வெற்றியாளர். இந்த முறை பனிக்கூற்று சுவாரஸ்யமாக இருக்கிறது. பூங்கொத்து வடிவிலான கேக். நீங்கள் இதை கண்டிப்பாக சமாளிக்க முடியும். ஓஹோ, எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை வந்திருக்கிறது. ஆஹா, ஊஹு, நான் இன்னும் நல்ல கேக் செய்ய போகிறேன். சாக்லேட் கிரீமை கொண்டு கேக் முழுவதும் பிழியும். மற்ற இடங்களை சமமாக செய்கிறேன். அற்புதம். இன்னும் சற்றே கிரீமவிடம் உண்டு. அருமை. மெலிசா, நான் மிகவும் ருசியான கேக் வைக்க போகிறேன். பிறை மலர் கிரீம். முதலாக தொடங்குவோம். சரி, ஏற்கனவே சிறப்பாக தெரிகிறது. அப்படியா? ஹே டைரா, நான் மாஸ்டிக் முதலாவதாக எடுத்துக்கொண்டேன். நாம் அதை பிரித்து எடுப்போம். அது போதுமானது எனக்கு. கோடுகள் தாண்டியவற்றை வெட்டி விஷயம் சீர் செய்தல். ஆனால் அதை ஒதுக்க போவதில்லை. ஏனெனில் மகாகருக்கு மீதி உள்ளவை அழகான அலங்காரமாக மாற்றப்படக்கூடும். சரியே, என்ன செய்யறேன் பாரு. கிரீமில் இருந்து செய்யப்பட்ட மலர்கள். நிஜமாகவே என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். சுருள் வட்டங்களை செய்யலாம். அவை மிக அழகானவை. இங்க் மற்றும் வெள்ளை அற்புதமான கலந்து எல்லாவற்றையும் திருப்பி சுத்தமாக வைக்கவும். இதோ நாம் சில பூக்களை பெற்றுள்ளோம். அதுதானா? ஹேம்,
என்னிட்டமே ஒரு கேக் மட்டும் இல்ல, ஒரு பக்கம் பீச் இருக்கிறது. அழகாகவே இருக்கின்றது. எனினும் என் கேக் உன்னுடையதை விட நன்றாக உள்ளது. இல்லை, நீயும் என் கேக்கை கெடுத்து விட்டாய். முடியாது, நான் கேக்கில் மூழ்கி இருக்கிறேன். நிறுத்து. சமையல் சவாலுக்கு வரவேற்கிறேன். முதலில் எனக்கு எம் கேக் வேண்டும். நீங்கள் தயாரா? ஓ, இதோ பார்க்கலாம். இது முற்றிலும் சிறந்தது. பாருங்கள், நான் அவற்றை நிறம் வாரியாக பிரித்துள்ளேன். நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. இப்போது மேலடுக்கு. நான் இதற்கு ஒரு இதய வடிவத்தை பயன்படுத்த போகிறேன். இது ருசியாக இருக்கிறது. என் பேத்திக்காக எதுவும் செய்வேன். முழு ஜாரையும் ஊற்றுவேன். மேலா பக்கத்தில் பிரகாசமான டிராஜீஸ் வைப்பது அல்லது அது எதுவோ அதை உயர்த்தி. ஓ, அது அழகாக இருக்கிறது. ஓ, ஒரு நிமிஷம். சரியா இருக்குது. இது காதலுடன் செய்யப்பட்டது. அற்புதம். வாவ், அது நல்லது. ஆனால் இது ஏன் முறை? எனக்கு பபிள் கம் இருக்கிறது. அந்த கோடுகளை பாருங்கோ, அது கேக்கில் அழகாக இருக்கும். வாவ், அடுத்து என்ன இருக்கிறது? நிச்சயமாக சாக்லேட். ஓ ஆம், காத்திரு. இது பைத்தியம். ஓ பாட்டி, மிகவும் நன்றி. இது ருசியாக இருக்கிறது. நான் ஒரு பட்டாம்பூச்சி செய்தேன். ஒழியாத மோலே வைக்கிறோம். இங்கே என்ன இருக்கிறது? ஓ ஆம், இன்னும் சில சுவையானவை. சரியானது. பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இதோ என் சிறந்த கேக். மேலும் சுவையான களை சேர்க்கிறேன். ஓ ஆம், ஒரு கலைப்பணியை உருவாக்குகிறேன். உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? எனக்கு தெரியும், ஒரு மாஸ்டர் பீஸ். எவ்வளவு அழகான கேக்குகள்! ஓ, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. சுவையான M&M's. கேக் பற்றி என்ன? இது அற்புதமாக இருக்கிறது. ருசியானது. அடுத்த கேக்கிற்கு செல்லலாம். இந்த அழகான இதயத்தை பாருங்கள். இதிலிருந்து தொடங்குவேன். நம்ப முடியாதது. கேக் எப்படி இருக்கிறது? ஓ, இது ருசியாக இருக்கிறது. குளிர். இப்போது பட்டாம்பூச்சி. ஓ வாவ், எல்லாமே சாப்பிடக்கூடியது. பட்டாம்பூச்சி தானே, மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது கேக் சாப்பிட நேரம். இது மிகவும் ருசியாக தெரிகிறது. மேலும் இது சுவையாக உள்ளது. வெற்றியாளர் யார் என்றால் ஆஹா, ஆம், நான் நன்றாக செய்தேன். இப்போது எனக்கு பார்பி பாணி கேக் வேண்டும். சரி பேத்தி, இதை செய்யலாம். மார்ஷ்மெல்லோ சுவாரஸ்யமாக இருக்கிறது. அவை மிகவும் மென்மையானவை. அதை பாருங்கள். சரி, சில மார்ஷ்மெல்லோஸ்களை ஒட்டுகிறேன். ஓ
அப்படியா? என்ன பிரச்சனை? நுடல்லா எல்லாருக்கும் அது பிடிக்கும். இப்போது மார்ஷ்மெல்லோஸ். இது வேலை செய்யுமா? ஆம், இது சிறந்தது. அதை பாருங்கள். முடிந்து விட்டதா? எனக்கு இன்னும் சில இருக்கின்றன. ஏம் எனதுதை எடுத்துக்கொள். சரியானது. நன்றாக, நான் எனதிலிருந்து தொடர்கிறேன். இங்கே மார்ஷ்மெல்லோக்கள். இப்போது இதயங்கள், இனிப்பு உடை தயார். பாருங்கள். எனக்கு கை உரைகள் தேவைப்படும். மார்ஷ்மெல்லோக்களை எடுக்கிறேன், கொஞ்சம் பச்சை நிறம் சேர்க்கிறேன், எல்லாவற்றையும் சேர்த்து கலக்குகிறேன். என் பச்சை மாவு தயாராக உள்ளது. உருளும் கம்பியின் உதவியுடன் அதை உருட்டுகிறேன். பொம்மைக்கு ஒரு புதிய உடை தயாரிக்கிறேன். இப்போது நாங்கள் அதை முழுமையாக செய்ய போகிறோம். உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? எனக்கு இது அற்புதமாக தோன்றுகிறது. சில பூக்கள். ஆம், இன்னொரு மாஸ்டர் பீஸ். எங்கள் கேக்குகளை சுவைக்க தயாரா? வாவ், அழகாக இருக்கிறது. நான் இதை செஃபிடம் இருந்து தொடங்குவேன். மார்ஷ்மெல்லோ சுவை மிகவும் நல்லது. எனக்கு இது பிடிக்கும். அடுத்தது இதை. இது நம்ப முடியாதது. சுவையாக இருக்கிறது. மற்றும் கடைசியாக டைலரின் கேக். வாவ், எனக்கு இது பிடிக்கும். மிகவும் குளிர்ச்சியானது. ஆனால் யார் வெற்றியாளர்? அது கடினம். அருமை. எனக்கு தெரியும் பாட்டி. முடிவாக ஒரு சாக்லேட் ஸ்டிக் கேக். நீ எனக்காக அதை செய்வாயா? மிகவும் சரி. இந்த சாக்லேட் குச்சிகள் அற்புதமாக இருக்கின்றன. வாருங்கள் பாட்டி. உங்களிடம் இருந்து ஆயுதம் பறிக்கப்பட்டு விட்டது. அது ஒரு நகைச்சுவை. சுரேஷ், நான் கேக்கை அலங்கரிக்க தொடங்குகிறேன். அதன் சுற்றிலும் இளஞ்சிவப்பு குச்சிகள். இப்போது இனிப்பு தூவல்கள் நேரம். இந்த சுற்றை நான் வெல்ல வேண்டும். அதிகமாக, அதுவே சிறந்தது. ஆமா, சரியானது. மற்றும் ஒரு விழா. இது ஒரு பரிசு போல. பாட்டி மரம். கொஞ்சம் காத்திரு சார். நான் முழு கேக்கையும் அலங்கரிக்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் நல்லது. அந்த குச்சிகள் சிறியதாக இருக்க வேண்டும். மோசமா இல்ல. நடுவில் சில துகள்கள் மற்றும் சாக்லேட் முட்டைகள். இந்த கேக் பறவைகளுக்கான உண்மையான கூடு போல தெரியுது. அழகாக இருக்கிறது. கைகள் விலக்கி. இது உன்முறை செல்லம். நான் கேக்கின் மேல் பகுதியை அலங்கரிக்க பேஸ்ட்ரி பையை பயன்படுத்த போகிறேன். நான் சாக்லேட் கிரீமை பயன்படுத்தி அதை பக்கங்களில் சேர்க்கிறேன். ரொம்ப மோசமில்ல.
சாக்லேட் குச்சிகளை பயன்படுத்தி ஒரு முள்ளம்பன்றி முகம் அருமை. அவன் அசாதாரணமாக சாக்லேட் முள்ளம்பன்றி தயாராக உள்ளது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாவ், நம்ப முடியாதது. நான் முதலில் எலுமிச்சை பழத்துடன் தொடங்குகிறேன். ருசியானது. இது மிகவும் நல்லது சகோதரா. அடுத்தது இந்த கூடு வடிவ கேக். ஓ, இது முழுமையான மகிழ்ச்சி. ருசியானது. முடிவில் ஒரு பரிசு கேக். வாவ், நிறைய ஸ்பிரிங்கிள்ஸ் மற்றும் பிங்க் சாக்லேட் குச்சிகள் இருக்கின்றன. கேக்கும் ருசியாக இருக்கிறது. நான் அறிவிக்கிறேன், இதுவே வெற்றியாளர். எனக்கு தெரியும்.